ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். இதை லஞ்ச் பாக்ஸாகவும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ குடமிளகாய் சாதம் எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குடமிளகாய் சாதம். இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். அதிகமாக வந்து குடமிளகாய் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கு. ஸோ அதுக்காக 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் அதிகமான ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி பொடி மாஸ் மாதிரி நல்லா வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட லைட்டாக காய் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சிருக்க சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா எல்லா சாப்பாட்லேயும் இந்த மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான குடமிளகாய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.